ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்பாளரை திமுக அறிவித்திருக்கிறது. சந்திரகுமாரை அறிவித்து திமுக வெளியிட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் சந்திரகுமார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வி.சி. சந்திரகுமார் போட்டி என்று திமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதில் காங்கிரஸ் போட்டியிடாமல் இந்த முறை திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுக வேட்பாளராக. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுகவுடைய வேட்பாளராக தற்போது சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் மறைவை அடுத்து தற்போது அந்த தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதிக்கான தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக இந்த இடைத்தேர்தலானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியாளராக தற்போது திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. சந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவிலிருந்து திமுக வந்து பல்வேறு கட்சி பணிகள் ஆற்றியவர். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தொடர்ச்சியாக தற்போது திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது இந்த தொகுதியை திமுக தன் வசம் நிற்பதற்காக காங்கிரசிடம் கேட்டு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரசுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மீண்டும் இடைத்தேர்தலுக்கும் காங்கிரசுக்கே ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் வருவதற்காக திமுக, அதாவது ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திமுக நிர்வாகிகள் இந்த முறை நாம் நிற்க வேண்டும் என்று திமுக தலைமைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். அது அடிப்படையிலே தற்போது இந்த தொகுதியில் திமுக நேரடியாகவே இந்த இடைத்தேர்தலில் களம் காணுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலும் அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் என 2 தேர்தலும் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு கொடுத்து திமுக வெற்றி பெற வைத்த நிலையில் தற்போது நேரடியாகவே இந்த வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் நேரடியாகவே களம் காணுகிறது குறிப்பிடத்தக்கது. வேட்பாளராக சந்திரகுமார் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சந்திரகுமார் அதே போல மாவட்ட துணைத் தலைவர் என இந்த இருவருக்கு அந்த வாய்ப்பு இருவரில் ஒருவருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக தலைமை சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அதே போல அதிமுக இன்று தங்களுடைய முடிவை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெறும் இந்த மாவட்ட தேர்தல் கூட்டத்தில் இந்த தேர்தலை சந்திக்கலாமா புறக்கணிக்கலாமா என இந்த 2 கேள்விகளுக்கும் இந்த பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாஜக சார்பில் எத்தகைய முடிவு எடுத்திருப்பார்கள் என்பது குறித்து இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக முதற்கட்டமாக தங்களுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. சந்திரகுமாரை ஈரோடு கிழக்கு வேட்பாளராக தற்போது திமுக களமிறக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.